டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்று 117லிருந்து 120 ஒரு 7 கொஸ்டினுக்கு விடையளிக்கவிருக்கிறேன். இதில் ரியாஷங்கிற கணக்கில் 115 120 வரைக்கும் ஒரு 4 கணக்கு, அப்புறம் ஒரு 3 கணக்கு மென்சுரேஷன் அளவிலேருந்து ஒரு 3 கணக்கு. ஓகே, இப்போ 117 கொஸ்டினை வாசிக்கிறேன். 81/64 துணை இருமடங்கு விகிதம் என்ன? 81 வந்து 9 ஸ்கொயர்னு எழுதலாம். 9 ஸ்கொயர் 9 9 ஸ்கொயர்னு எழுதலாம். 64 வந்து 8 வட்ட 64 8 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்புறம் இந்த ஸ்கொயரை விட்டுருங்க. 9:8 அதை அதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்புறம் 9:8 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்ததாக 118வது கொஸ்டின். x/y = 1:3 எனில் 3y² + 3x² 2y² - 8x² இன் மதிப்பு என்னவாக இருக்கும்? வேறு ஒன்றும் இல்லைங்க. எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 3. முதல் மதிப்பு எக்ஸு இருக்கனால முதல் மதிப்பு எக்ஸ், ரெண்டாவது ஒய் இருக்கனால ரெண்டாவது மதிப்பு ஒய். அதை வந்து நீங்கள் பிரதியிட்டு அதோடய மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை என்ன ரேஷியோவில் வருதுன்னு பார்க்கணும். இப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 118வது கொஸ்டின். எக்ஸ் போல் 1 போட்டாக்க இங்கே 3y², ஒய்க்கு போல் 3, y² 3னா 3 9, 3 × 9, ஏன்னா 3² 9, முன்னாடி இருக்குது 3 × 9 ப்ளஸ் 3 × x வந்து 1, 1² 1 தான், ஈஸ்ட்டு 2 × y வந்து 3, 3 9, 9 2 18, 2 × 9 போட்டுக்கலாம். மைனஸ் எக்ஸ் வந்து 1, 8 1 8 தான், 9 27, 3 3, ஈஸ்ட்டு 20 18 மைனஸ் 8, 27 3 30, 18 8 போச்சுன்னா 10. இப்போ இதை 0 கேன்சல் பண்ணிடுங்க. 3:1 அதே ஆன்சர். ஆப்ஷன் சி இதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 119வது கொஸ்டின். ஒரு பள்ளியில் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை விகிதம் கொடுத்துருக்கான். 15:18 15:18 ஆண் பெண் குழந்தைகள். ஆண் மற்றும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை முறையே 20% மற்றும் 25% அதிகரித்தால் ஆண் மற்றும் பெண்களின் புதிய விகிதம் என்னவாக இருக்கும்? வரிசையாக கொடுத்துருக்கான். ஆண் பெண், அதே மாதிரி விகிதத்துலேயும் என்னது, ஆண் பெண் விகிதம் இப்போ அதிகரிக்குது. இப்போ ஆணில் வந்து 20% அப்படின்னா என்ன அர்த்தம்? 100க்கு 20. அங்கே நம்ம கணக்கில் எப்படி போடணும் அப்படின்னா, கீழே 100 அதிகரிக்கிற போது 120 போடணும், 20 சேர்த்து போடணும். அதே மாதிரி இங்கே 25% அப்படிங்கிற போது அதிகரிக்குது. அப்புறம் கீழே 100னா மேலே 125. இப்போ கீழே 100 விட்டுருங்க, காமன் பொதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை 3 15, இங்கே வந்து 2 10, 5 25. அடுத்து இங்கே 2 10, 4 20, இங்கே 5 25. என்ன இருக்குது இங்கே மிச்சம்? இங்கே 3 × 24, இங்கே 8 × 5 இருக்குது. இப்போ 1 8 3 8 8 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன இருக்குது மிச்சம்? 3 9, இங்கே 5 5, 9:5. இது என்னது? புதிய விகிதம்.
9:5 புவித விகிதம் ஆப்ஷன் எங்கே இருக்குது? எடுத்தோடனே ஏ ஆப்ஷன் இருக்குது. 9:5 இதுதான் ஆன்சர். அடுத்து 120வது கொஸ்டின். இரண்டு எண்கள் அவற்றுக்கு இடையே உள்ள விகிதம் 5:8 ஆகும். அவை ஒவ்வொன்றிலிருந்தும் 4 கழித்தால் அவற்றுக்கு இடையேயான விகிதம் 7:12 ஆக மாறும் எனில் அசல் எண்கள் என்ன? இந்த கணக்கை பொறுத்தளவு நீங்கள் ஆப்ஷன்லேருந்து எது கரெக்டுன்னு செக் பண்ணி பார்க்கலாங்களா? ஏன்னா 7:12 மாறும்பொழுது அசல் எண்கள், அந்த அசல் எண்களே இது இருக்குது. இந்த எண்கள் தான், இந்த 5:8ங்கிறது இந்த எண்கள் தான். ஆனால் எந்த எண்ணு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்புறம் நம்ம இந்த எண்ணை ஒவ்வொரு எடுத்து ஒவ்வொன்றிலிருந்தும் 4 கழித்து பார்க்கணும். சரி, இப்போ அது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். 20 4 போச்சுன்னா அளவு 16. 32 4 போச்சுன்னா 28. 32 4 போச்சுன்னா 28. இது எந்த ரேஷியோவில் வருதுன்னு பாருங்கள். இந்த 7:2ங்கிற ரேஷியோவில் வருதா? 7 2 14, இங்கே 12 2 24 வரல. அப்படியே தப்பு. ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி எடுத்து பாருங்கள். 15 24. 15 4 கழிச்சா 11. 24 4 கழிச்சுனா 20. இது எந்த ரேஷியோன்னு வராது. இது தப்பு. ஆப்ஷன் பி இஸ் ராங். இந்த நம்பர் வராது. ஆப்ஷன் சி எடுத்துங்க. 25 40. 25 4 போச்சுன்னா அளவு 21. 25 4 போச்சுன்னா 21. 40 4 போச்சுன்னா 36. இப்போ இது எந்த ரேஷியோவில் வருது பாருங்கள். இது இன்னும் சுருக்கலாம்ல. 7 3 21. 12 3 36. இந்த 7:12 ஆக மாறுதா, வருதா? அப்போனா இந்த 25 40 எடுத்து அதுலேருந்து 4 ரெண்டுலேயும் கழிச்சா வர ரேஷியோ 7:12 வருகிறது. அப்போனா அந்த அசல் எண் வந்து 25 40 தான் அசல் எண். அதாவது இந்த 5:8ங்கிற வீட்டில் உள்ள எண் வந்து இதுதான். 5 25 5 40. ஓகே. இது மாதிரி சில கொஸ்டின் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் வந்து இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு நேற்று பார்த்துருக்கோம். இங்கே வந்து கழிக்கிறம்போது இந்த அசல் எண் கேட்டிருக்காங்க. சில சமயத்தில் கூட்டுறும் போதும் கேட்பாங்க. அது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை அப்படின்னா இந்த ரெண்டையும் பார்த்து ஆப்ஷன்லேருந்து ரெண்டுமே ஆப்ஷன்லேருந்து வருது. இதை மனசில் வச்சுங்க. பரீட்சையில் வந்தால் பட்டை கிளப்பிடுங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இப்போ 112 120 வரைக்கும் 4 கணக்கு ரேஷியோவில் முடிஞ்சிச்சு. அடுத்து மென்சுரேஷன். மென்சுரேஷன் அளவியலில் ஒரு 3 கணக்குங்க. 121 123 வரைக்கும் அளவியல். கொஸ்டின் 121 to 123. அளவியலை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். கூம்பு, உருளை, கோளம், அரைக்கோளம், இடைக்கண்டம், இந்த மாதிரி. அதாவது ஸ்பியர், ஹெமிஸ்பியர், சிலிண்டர், கோன், அப்புறம் ஃப்ரஸ்டம் அப்படிங்கிறது. இந்த இடைக்கண்டம் வந்து ஃப்ரஸ்டம் அப்படிங்கிறது. ரைட். அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் எல்லாம் பட்டை கலப்பலாம். அதில் ரேடியஸு, ஹைட்டு, கோணை பொறுத்தளவு சாயுரம், சிலான்டிகேட்டியல், இந்த மாதிரி வரும். அதுக்கு மாதிரி நீங்கள் ஃபார்முலா செலக்ட் பண்ணி உடவை பார்த்து மனசு வச்சிங்கன்னா எந்த கொஸ்டின் வந்தாலும் ஆன்சர் யூ கேன் ரைட் இட் வெல். ஓகே. இப்போ இதை பார்ப்போம். 121வது கொஸ்டின் எப்படி இருக்குங்க? 49 சென்டிமீட்டர் இன்ட்டு 33 சென்டிமீட்டர் இன்ட்டு 24 சென்டிமீட்டர் அளவு கொண்ட கன செவ்வக வடிவில் உள்ள திண்ம இரும்பு துண்டினை கோளமாக வடிவமைக்கப்பட்டால், அது திண்ம இரும்பு குண்டு அப்படின்னா அது
உருக்கி தான் இன்னொரு கோலமாக செய்யணும். அப்புறம் அது என்னது அப்படி வரும்போது ஒன்றை உருக்கி இன்னொன்று மாற்றும்போது அது வந்து கட்டாயம் வால்யூம் கன அளவு சூத்திரம் தெரியணும். கனசெவ்வக வடிவத்திலிருந்து கோலமாக மாற்றுறாங்க. அப்படிங்கும்போது ஆரம் என்ன? ஓகே. அப்புறம் இந்த கணக்கில் நம்மளுக்கு 2 ஃபார்முலா தெரியணும். வால்யூம் ஆஃப் கனசெவம்னா அதனுடைய வால்யூம் வந்து அதாவது நீளம், அகலம் அந்த மாதிரி கனசெவ்வக வடிவத்தில் இருக்கிறது. நீளம், அகலம், உயரம். இது எல் நீளம், பி பிரெத்து, ஹைட்டு, எல்பிஹெச். 3 பெருக்கினா போதும். உங்களுக்கு வால்யூம் உங்களுக்கு ஃபார்முலா தேவையில்லை. ஏன்னா 3 பெருக்கினா போதும் அதே வால்யூம். எல்பிஹெச் அதாவது 49 எல்லாம் சென்டிமீட்டர் அந்த அழகுலாம் அதே மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஒன்று சென்டிமீட்டர் ஒன்று மீட்டராக இருந்தால் ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு லோயர் யூனிட் அல்லது ஹையர் யூனிட் ஏதாவது ஒன்று மாற்றணும். இங்கே ஆன்சரி சென்டிமீட்டர் இருக்குது, அதையும் பார்த்துங்க. ஆன்சரி சென்டிமீட்டர் இருக்குது, அதனால் நோ ப்ராப்ளம். சில சமயத்தில் இங்கே சென்டிமீட்டர் இங்கே மீட்டர் கொடுத்தாங்க, அங்கே சிக்கலாயிரும். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் வைல் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் சம்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். At the time, they are thinking that they are cheating you. நம்மளை ஏமாத்துறதுக்காக சில சமயத்தில் என்ன செய்வாங்க, இங்கே ஒரு யூனிட்டு இங்கே ஒரு யூனிட்டு மாற்றி கொடுத்துருப்பாங்க ஏமாத்துறதுக்காக. சரிங்களா? அப்படின்னா நம்ம கவனமாக இருக்கணும். சம்டைம்ஸ் அது பிரிண்டிங் மிஸ்டேக்கோட இருக்கலாம். நீங்கள் ஆப்ஷனை பார்த்து அடிச்சிருங்க, என்ன அது கரெக்டாக வருதோ அதை போட்டுருங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, வால்யூம் ஆஃப் இந்த கனசெவ்வக வடிவத்தின் வால்யூம் வந்து எல்பிஹெச். அடுத்து கோளத்தின் கன அளவு 4/3 πr3. 4/3 πr3. நம்மளுக்கு இந்த ஆறு தான் கேட்டிருக்கு. இந்த கோளத்தின் ஆரம் என்ன? இந்த ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கோளத்தின் ஆரம். ஓகே, இப்போ 4/3 πr3 இங்கே அழிக்கிறோம், இதை இங்கே அழிக்கிறோம். ஏன்னா ஆறு தான் நம்மளுக்கு கேட்டிருக்கு. ஆனால் ஆறு இடப்பக்கம் வர மாதிரி பார்த்துக்கலாம். 4/3 πr3. பை வந்து 22/7. பை இங்கே கொடுத்துருக்கான், அங்கே கொடுக்காட்டி நம்ம இதை யூஸ் பண்ணணும். 4/3 பை வந்து 22/7 ஆர் க்யூப். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கேன், இதை ரைட் ஹேண்ட் சைடு. எல்பிஹெச் 3 பெருக்க வேண்டியதான். 49 × 33 × 24 அதை ரைட் சைடில் போட்டுக்கலாம். ஓகே ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாங்களா? ஒரே இதாக என்ன செய்றீங்க, ஆர்கே மட்டும் இங்கே வச்சுங்க. எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு வலது பக்கம் அப்படியே ஃபஸ்ட் எழுதுங்க. அப்புறம் மேலே உள்ளதெல்லாம் இங்கே இடது பக்கம் மேலே உள்ளதெல்லாம் கீழே குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறோம்ல அதுதான். ஓகே, இடது பக்கம் மேலே உள்ளதெல்லாம் கீழே எழுதியாச்சு. கீழே உள்ளதெல்லாம் மேலே, வலது பக்கம் மேலே போடணும். 3 பெருக்கல் 7 மேலே வலது பக்கம் போடணும். தட் இஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். நோ கன்ஃபியூஷன். டோன்ட் கெட் கன்ஃபியூஷன் இன் திஸ் while solving this kind of sums. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 4 6 4 24, 2 11 22, 3 11 33. ஈஸியான கேன்சல் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 2 2 6. இப்போ கீழே ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மேலே என்ன இருக்குது பாருங்கள். 49 7 × 7ன்னு பிரிக்கலாம். 49 7 × 7ன்னு பிரிக்கலாம். இங்கே ஒரு 7 இருக்குது, அப்போனா 7³ அப்புறம் இங்கே 3 3 இங்கே ஒரு 3 3 3 இருக்குது. இன்ட்டு 3 3/3 தான். எப்போயுமே ஏன்னா அப்படி கொண்டாடுற அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடு r³ இருக்குது. எப்போயுமே இந்த மாதிரி கேஸில் பவரில் இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி இங்கே அடுக்கில் அதே பவர் வர மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்பரை அமைச்சிக்கிறணும். இப்போ அந்த அடுக்கில் ஊரை விட்டுறலாம், அப்படியே 3 3 3ல் விட்டுறலாம். அப்போ நீங்கள் r = 7 × 3 21. r = 21.
சென்டிமீட்டர். இதுதான் நம்மளுக்கு R/21 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஆப்ஷன் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். டி. டி தான் 21. ஆப்ஷன் டி இஸ் த exact answer of this question. Okay. Next. அடுத்ததாக 122வது வினா வந்து உருளையின் வளைவரப்பு. இது டேரெக்டாக உருளையின் வளைவரப்புக்கான சூத்திரம் தான். உருளையின் வளைவரப்பு வந்து 2πrh. இதுதான் ஆன்சர். அதனால் நீங்கள் ஃபார்முலா தரவை வச்சுக்கணும். ரைட்டு. லாஸ்ட் கொஸ்டின் 123. லாஸ்ட் இஸ் லீஸ்ட் அப்படிம்போம். ஆனால் இது அப்படி இல்லைங்க. இது ஒரு கூம்பின் கணக்கு. கூம்பின் செங்குத்துயரம் ஹெச் கொடுத்துருக்கான். சாயுரம்னா ஸ்லாண்ட் கேட்டு எல் கொடுத்துருக்கு. ஆரம் ஆர் கேட்டிருக்கு. இது பித்தாகரசத்தை பயன்படுத்தி இந்த கணக்கை நம்ம போடுற மாதிரி இருக்குது. பார்ப்போங்களா? ஓகே. அது சும்மா கூம்பு படம் ஒன்று ரஃபாக உங்களுக்கு போடுறேன். இதான் ஒரு கூம்புன்னு வச்சுங்களேன். இதான் ஹெயிட்டு, செங்குத்துயர் அப்படிங்கிறது ஹெயிட். இங்கேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் இது ஆர். இதுதான் ஸ்லாண்ட் ஹெயிட், சாயுரம் அப்படிங்கிறது. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆரம் கேட்டிருக்கு. கூம்பின் செங்குத்துயரம் 15 மீட்டர். செங்குத்துயரம் வந்து 15 மீட்டர். சாயுரம் வந்து 17 மீட்டர். இந்த சாயுரம் இது வந்து 17 மீட்டர். ரெண்டுமே மீட்டர் தான். அதனால் நோ ப்ராப்ளம். சாயுரம் 17 மீட்டர். ஆர் கேட்டிருக்கு. அப்புறம் எப்போவுமே ஸ்லாண்ட் ஹெயிட்டு கொடுத்தாவே ரேடியஸ் அல்லது ஹெயிட்டு, அதாவது ஆரம் அல்லது ஹெச்சு எது கேட்டாலும் சரி. ஏன்னா இந்த மூணில் இது வந்து பித்தாகரஸ் படிச்சிருப்பீங்க. இதுதான் ஸ்லாண்ட் ஹெயிட், அதுதான் பெரிய பக்கம்னு அர்த்தம். அந்த பித்தாகரஸ் ரூல், அந்த எழுத பெரிய பக்கம் அப்படிங்கிறனால இதை கேட்டால் ரெண்டையும் மற்ற 2 பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டி அதனுடைய ரூட் எடுக்கணும். இப்போ இங்கே அப்படி இல்லை. இங்கே ஆறு கேட்டிருக்கான். அப்புறம் இதுலேருந்து ஸ்கொயர் பண்ணி கழித்து நம்ம ரூட் எடுக்கணும். அதாவது ஆர் = √L² - H². அதே ஃபார்முலா. படத்தை பார்த்து நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த பார்ட்ஸில் கரெக்டாக போடணும். எல் வந்து 17 மீட்டர்². படம் மட்டும் ஈஸியாக இருக்கும். 17² - H². ஹெச் வந்து 17². 17² மதிப்பு என்னது? 17 பேர் பெருக்குங்க. 7 49, மிச்சம் 4, 7 11, 9, 289. 17² வந்து 289. 15² வந்து 225. கழிச்சா சப்ட்ராக்ட். √64. 9 4, 8 2 6, 2 - 2 0. √64 மதிப்பு என்னது? 8 மீட்டர். இதுதான் ரேடியஸ். ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷன் டி இங்கே இருக்கு. 8 மீட்டர். இதுதான் விடை. அப்புறம் இன்றைக்கு ஒரு 4 ரேஷியோ கணக்கு பார்த்துருக்கோம். 3 அளவியல் கணக்கு பார்த்துருக்கோம். பார்த்து நல்லா தரவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி, அதற்கு முன்னால் இந்த வீடியோவை கீழிருந்து மேல் நோக்கி உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது வரைக்கும் கீழே 3 கொஸ்டின்,
மென்சுரேஷனை பொறுத்தளவு மேலே இந்த 4 கொஸ்டின் அளவியல் சம்மந்தமானது. மேலே ரேஷியோ, கீழே அளவியல், மேலே ரேஷியோ சம்ஸ். பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பயன்பெற்று வெற்றி பெற வாழ்த்துகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி. பாய் பாய்.